சிக்கன் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சமாக போன்லெஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு இன்றைக்கி சிக்கன் கட்லட் தான் ரெடி பண்ண போகிறேன். கட்லட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கரில் சேர்த்து பாயில் பண்ண வச்சுட்டேன். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன், கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாயில் பண்ண வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரித்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளவே சிக்கன் வெந்துடுச்சு. பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சமாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை சேர்த்து பல்ஸ் மோடில் லைட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கணும். என்னென்ன மசாலான்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோ, கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கன், மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கட்லட் ஷேப்பில் கட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கட்லட் ரெடி ஆகிடும். கடையில் சாப்பிட்றத விட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்க ஆனால் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.